வழிகாட்டுதலா வந்து இது இருக்கும். நெறைய பேர் என்னென்னவோ YouTubeல பண்றாங்க. பட் நம்ம வந்து ஒரு இளைஞருக்கு உண்டான வழிகாட்டுதலா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய அனுபவத்துல நான் நெறைய சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க கேள்வி கேட்டு இந்த ஒரு சின்ன லைவ வந்து நல்ல ஒரு பெரிய மெகா லெவலுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா தமிழ்லயே உங்களுக்கு உண்டான ஒரு வேலைவாய்ப்புக்கு உண்டான கைடன்ஸ தர முடியும். கண்டிப்பா உபயோகமா இருக்கும். இது YouTubeல வந்து அ கவர்ச்சிகரமான ஒரு டாபிக்க தான் பார்ப்பாங்க. நம்ம ஒரு உபயோகமா ஒரு YouTubeஅ செலவு பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பு தான். நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு குடுக்குறீங்களோ, அத வச்சு தான் நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்ன மாரி கைடன்ஸ் தேவைப்படுது? எந்தெந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? உலகத்தில எந்த மூலையிலேருந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம்? அப்புறம் தமிழ்நாட்டோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி. இப்ப கல்ஃப்ல என்னென்னலாம் நடக்குது? அங்க தான் வேலைவாய்ப்பு கிடைக்குமா? எந்தெந்த கண்ட்ரில வேலைவாய்ப்பு கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி சொல்லலாம். அது நீங்க கேள்வியா கேட்கிறப்போ உங்களுக்கு ஒரு புரிதலாவும், இல்ல படிச்சுட்டு இருக்க பசங்க வந்து 2ண்ட் இயர், 3ர்ட் இயர் முடிச்சுட்டு போணும்னு நெனைக்கிறப்போ, வெளியில வந்த பின்ன என்ன நடக்கும்ன்றதே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் நம்ம எப்படி தர முடியும்? அப்படின்றத வந்து என்னுடைய 35 வருட அனுபவத்துல இந்த கோர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறத ஒரு சேவையா நான் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் கடுமையான ஒரு ட்ரெய்னிங்கா இருக்கும். என்டர்டெயின் பண்ற மாரிலாம் இருக்காது. ஒரு வேலைவாய்ப்புக்கு உண்டான, ஒரு புரிதலுக்கு உண்டான ஒரு லைவ் சேட்டு. என்னுடைய வீடியோஸ்லயும் நெறைய பார்த்துருப்பீங்க. நான் என்னென்ன மாரியான டாபிக்ஸ்லாம் சொல்லியிருப்போம் அப்படின்றத. ஒரு ஸோ இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் வந்து லைவா இருந்தாலும், இத வந்து நெறைய பேருக்கு உண்டான ஒரு அத வந்து பார்த்து 4 பேர்ட்ட ஷேர் பண்றதுனால, ஒரு லைவ் சேட் வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாரியான ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சாங்கன்னா, நம்ம வந்து நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். ஸோ நீங்க தான் தீர்மானிக்கணும். அடுத்து என்ன மாரியான ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்? இல்ல என்ன மாரியான கைடன்ஸ் தேவைப்படும்? அப்படின்றத. இப்ப தமிழகத்திலிருந்து பேசிட்டு இருக்கோம். 8 மணி 7 நிமிடம் ஆயிட்டிருக்கு. இத நீங்க அடுத்தடுத்த ஆளுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்றது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒருத்தர் வழிகாட்டுனதுக்கு உண்டான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். கொஸ்டின் ஏதாவது கேட்கலாம்னா கேட்கலாம் நீங்க. நான் பேசுறது புரியுதா? தமிழ்ல ஆடியன்ஸ் யாருன்னு தெரியல எனக்கு. தமிழ்ல பேசணுமா? இங்கிலீஷ்ல பேசணுமா? ஒரு பார்வையாளர் இருக்காரு. அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியல. எல்லாமே 1லேருந்து ஆரம்பிக்கும். ஒருத்தர் 2 பேர் ஆயி, 2 பேர் 3 பேர் ஆயி, அது 100 பேர் ஆகும், 1000 பேர் ஆகும்.
10,000 பேர் கூட ஆகலாம். அது வந்து பயனுள்ள ஒரு தகவல நம்ம ஒரு இது மாரி சோசியல் மீடியால பண்ணலான்ற ஒரு ஐடியா தான். இதுக்கு நீங்க ஒத்துழைப்பு குடுத்தா தான் பண்ண முடியும். இல்லன்னா வந்து நானும் டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பேச முடியாது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்னவோ அத நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்குண்டான ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். ஒரு இளைஞருக்கு உண்டான ஒரு வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், ஒரு இன்ஜினியருக்கு உண்டான ஒரு ரெஸ்யூம் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸு எப்படி ரெஸ்யூம ப்ரிப்பேர் பண்றது? என்ன மாரி ஒரு இன்டர்வியூ நேர்முகத் தேர்வை எதிர்கொள்றது? அப்புறம் வந்து என்ன மாரி வேலை வாய்ப்புகள் உடனே அவைலபிளா இருக்கு? வேலை அவ்வளோ இருக்குது. ஆனா நான் சேர முடியல. இல்லன்னா சாஃப்ட்வேர்ல தான் போணும். கோர் டிசைனா என்னன்னு தெரியல. நான் இசிஇ எடுத்திருக்கேன், ரொபோட்டிக் எடுத்திருக்கேன், ஏஐ எடுத்திருக்கேன். இதனுடைய வேலைவாய்ப்புலாம் எங்கெல்லாம் கிடைக்க போகுது? சரி பல 1000 பேர் படிக்கிறாங்களே சார் 5 பேருக்கு வேலை கிடைக்குது, 10 பேருக்கு வேலை கிடைக்குது. அப்புறம் கிடைக்க மாட்டுது. ஐடி இண்டஸ்ட்ரியில போன உடனே ஒரு ரூ. 20,000 தராங்க. ஆனா கோர் டிசைன்ல போனீங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 3000 ரூ. 4000 கூட குடுக்க மாட்றாங்க. ட்ரெய்னிங் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்குண்டான காரணங்கள், அடுக்கடுக்கான உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு உங்கள மோட்டிவேட் பண்ற மாரியும், இல்ல உங்களுக்கு கைட் பண்ற மாரியான ஒரு பதில் தர முடியும். என்னுடைய அனுபவத்துல. ஸோ என்னுடைய அனுபவம்ன்றது என்ன கோர் டிசைன்ல எந்த அளவுக்கு நாங்க இருந்திருக்கோம், எந்த அளவுக்கு நான் எப்படி வந்தேன் இந்த ஃபீல்ட்ல, என்ன மாரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நாங்க என்ன நிறுவனம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்திலாம் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். அதுக்குண்டான கேள்விகள் நீங்க கேட்டீங்கன்னா. ஸோ ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு டைப் பண்ண முடியுதா? இல்லைன்னா வந்து கமெண்ட் பண்ண முடியலையான்றது எனக்கு தெரியல. இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு அதில் கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் தான் காட்டுது. எனக்கு டெஸ்க்டாப்ல இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. ஒருவேளை உங்களுக்கு புரிதலில்லாத ஒரு சப்ஜெக்டா இருக்கா? அப்படின்னு நீங்க எந்த மாரி சப்ஜெக்ட்ட எதிர்பார்க்குறீங்க? அப்படின்றத நீங்க சொல்லலாம். நெறைய பேர் வந்தா தான் இதுக்கு உண்டான ஆன்சர்லாம் பண்ண முடியும். உங்களால லைவ் சேட் பண்ண முடியுதா? மக்களே, இது வந்து இளைஞருக்கு உண்டான வழிகாட்டுதலான ஒரு லைவ் சேட்டு. இதுல வந்து நீங்க உங்களுடைய வேலைவாய்ப்பு சம்மந்தமாவோ, இல்ல படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு உண்டான வழிகாட்டுதலாவோ, இல்லன்னா வந்து என்ன ஒரு இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு உண்டான ஒரு புரிதல் இல்லையோ, அத பத்தி நீங்க கேட்கலாம்.
எல்லாரும் வந்துட்ட உடனே ஒரு ஹாய் போடுங்க. உங்கள பத்தி, உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இல்லன்னா என்ன எதிர்பார்ப்போட இங்க வந்திருக்கீங்கன்னா, அதுக்குண்டான கைடன்ஸ் பண்ணலாம். இது வந்து முழுக்க முழுக்க வந்து இளைஞர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு தகவல பரிமாறிக்கூடிய ஒரு இடம். அவங்க இன்ஜினியர்ஸா இருக்கலாம், இல்ல ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டா இருக்கலாம். மெயினா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு லைவ் சாட் தான். உங்களுக்கு டவுட்ட கிளியர் பண்றதுக்கு. ஸோ என்ன மாரி இன்னும் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறீங்க? என்ன மாரி இண்டஸ்ட்ரிய பத்தி நீங்க கேட்க ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு உண்டான ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஆசைப்படுறீங்க? இல்ல கோர் டிசைனர்னா என்ன? அப்படி இல்லன்னா, உங்களுக்கு எந்த ஊர்ல இருக்கீங்க? அங்க இருந்து என்ன மாரி வேலைகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில? அந்த மாரி சில கேள்விகள் நீங்க கேட்கலாம். வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது. அரசியலை தவிர்த்து எது வேணா கேட்கலாம். ஒரு பயனுள்ள ஒரு சேனலா அத மாத்தணுன்றதுக்கு உண்டான முன்னெடுப்பு தான். நீங்க வந்து ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் நெறைய லைவ் சேனல்ல சமையல் குறிப்புகள், ஜோசியம் அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம இளைஞர்களுக்கு நம்ம எப்படி ஒரு வழிகாட்டுதலா ஒரு தமிழகத்திலேருந்து தமிழ்லயே அவங்கள புரிதலோட, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு ஒருத்தர நம்ம மாத்துனா கூட ஒரு லைவ்ல வந்ததுக்கான பலன் கிடைக்கும். எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, நம்ம தமிழ் மக்களுக்கு, தமிழ் சமுதாயத்திற்கு நான் எனக்கு எனக்கு வந்த அனுபவத்த ஷேர் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அத உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா எப்படி எடுத்துட்டு போலான்றதுக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பு தான் இது. ஸோ, நீங்க 4 பேருக்கு இந்த சேனலையோ, இல்லன்னா இந்த லிங்க்கையோ நீங்க ஃபார்வர்ட் பண்றது மூலியமாக, அடுத்த வாட்டி அவங்க கண்டிப்பா ஒரு லைவ்ல கலந்துப்பாங்கன்றது தான். நம்பர் முக்கியம் இல்ல. இதுல 2 பேர் வந்து கேள்வி கேட்டு அதுல ஒருத்தர் சக்சஸ் ஆனா கூட, நம்ம பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 ஹவருக்கு உண்டான ஒரு சேட் வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போதைக்கு இந்த லைவ் சேட்ட எண்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.